வணக்கம் மகளே. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்ட விட்டுருங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து ரேஷன் கார்டுகளுடன் ஆதார் எண்கள் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்கள் விநியோகம் செய்வதில் இன்னும் சில பிரச்சனைகள் இருப்பதால் 100% ரேஷன் பொருட்கள் சரியான நபருக்கு சரியான முறையில் சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் இருந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மலிவு விலையிலும் இலவசமாகவும் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளவும் கள்ளச்சந்தையை கட்டுப்படுத்தவும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்கள் KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு KYC செயல்முறையை முடிப்பதற்கான காலக்கெடுவை ஆரம்பத்தில் அக்டோபர் 31 என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி ஏற்படும் சர்வர் பிரச்சனைகள், விடுமுறை காரணமாக பலர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். மேலும் பலர் இன்னும் KYC செயல்முறையை முடிக்கவில்லை. இந்நிலையில் மேலும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் KYCயை முடிப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 31 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்திற்குள் கட்டாயம் இந்த பணியை முடித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் ரேஷன் கார்டு மூலம் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் ஏற்படலாம் அல்லது ரேஷன் அட்டை மூலம் கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் தடைபடலாம். ரேஷன் கார்டு KYC அப்டேட் செய்வதன் மூலம் உணவு தானிய விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் எனவும் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கள்ளச்சந்தையை தடுப்பதையும் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே உணவு தானியங்கள் சென்றடைவதை உறுதி செய்யப்படும். ரேஷன் கார்டு KYCயை அப்டேட் செய்யும் செயல்முறை எளிமையானது. தேவையான ஆவணங்களுடன் உங்கள் அருகிலுள்ள பொது விநியோக அமைப்பு PDS கடை அல்லது ஆன்லைன் மையத்திற்கு சென்று உங்களுக்கான காலக்கெடுவிற்கு முன் கட்டாயம் ரேஷன் கார்டு KYCயை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு KYCயை அப்டேட் செய்ய ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, மொபைல் எண் கட்டாயம் தேவை. தேவையான ஆவணங்களை வைத்துக் கொள்ளவும். ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அவசியம். அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை தேவை. உணவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். KYC விருப்பத்தை கிளிக் செய்யவும். ரேஷன் கார்டு எண் மற்றும் 12 இலக்க ஆதார் எண்ணை உள்ளிடவும். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பப்படும். ரேஷன் கார்டு அப்டேட் செய்ய OTPயை உள்ளிடவும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.